அவங்க வந்து விளையாட்டா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க விஜய் அவங்கள நினச்சி. ஆனால் விஜய் அவங்க வந்து பெரிய ஒரு மாற்றத்த கொண்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய இளைஞர்கள். அந்த இளைஞர்கள பொறுத்த மட்டும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நம்ம தலைவருக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த தமிழகத்தில என்ன மாற்றத்த கொண்டு வரணும்? அதுக்கு நம்ம எப்படி களப்பணியாற்றணும்? அதுக்கு அவங்க தீயா பாய்ஞ்சுகிட்டு இருக்காங்க. இதில யாரு போய் தடுத்தாலும் அங்க நிக்க போறதில்ல. நம்ம எத்தன கோடி ரூபாய் செலவு பண்ணாலும், மக்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா, அத நம்ம மாத்த முடியாது. இவங்க நம்ம நினைக்கிறது மாரி, விஜய் அவங்க வந்து திமுக நினைச்சிட்டு இருக்கோம். விஜய் அவங்க வந்து ஒரு மற்ற கட்சிகள போல அவர் ஒரு திணறி போயிருவாரு அப்படின்னு இல்ல. அவரு மிக தெளிவா திட்டமிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நிர்வாகிய தேர்ந்தெடுக்க கூட மிக திட்டமிடுறாங்க அவங்க. உட்கார்ந்து அதுக்கு முழு வேலை பண்றாங்க. அந்த நிர்வாகி இப்ப இந்த நிர்வாகி இங்க ஒரு ஆளுக்கு பதவி குடுக்கணும். அங்க இருக்கக்கூடிய அது சார்ந்த நிர்வாகிகளுக்கு யார் யார நம்ம இந்த இடத்துல போடலாம் அப்படின்னு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அவங்க ட்ரெய்னிங் எடுக்குறாங்க. அவங்கள இன்டர்வியூ பண்றாங்க. பண்ணி இதுல இவருக்கு திறமை இருக்கு. அப்ப இவர குடுக்கலாம். அதுக்கு பிறகு அவருக்கு அவங்க கிளாஸ் எடுக்குறாங்க. கிளாஸ் எடுத்து நம்ம கட்சி எப்படி பண்ணணும்? அதே மாரி அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனே வேற மாரி இருக்கு. நீங்க வந்து யாரையும் ஏத்து பேசக்கூடாது. அதாவது யாரையும் தனிப்பட்ட முறையில தாழ்த்தி பேசக்கூடாது. ஒரு பண்பாடான அரசியல கொண்டு வரணும். இப்படி எல்லாமே அவங்க சொல்லும் பொழுது, ஒரு பெரிய மாற்றம் அதுல தெரியுது.